மாற்றத்தின் குரல். உங்க கனவு, ஆசை எல்லாமே சீக்கிரமா நிறைவேறதுக்கான டெக்னிக் என்ன? விஷன் போர்ட்னா என்ன? அதை எப்படி உருவாக்குறது? இது எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த விஷன் போர்டுன்றது ஒரு விதமான காட்சிப்படுத்தும் முறைதான். இதை நீங்க விரும்புற, நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்த நிஜமா நடந்த மாதிரி உங்களுக்குள்ள கற்பனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் சீக்கிரம் நடக்கிறதுக்கான சூழ்நிலையை உங்களுக்குள்ள உருவாக்குற ஒரு டெக்னிக் இது. நம்ம ஆள் மனசுக்கு எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது இதெல்லாமே பிரிச்சு பார்க்க தெரியாதுங்க. அது ஒரு மண்ணு மாதிரி. நம்ம ஆள் மனசுல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நல்லபடியா அது வளர்த்து கொடுக்கும். நீங்க எது உண்மை நம்புறீங்களோ உங்க ஆள் மனசும் அதையே உண்மை நம்பி அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வரதுக்குரிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஸோ உங்க கனவுகளும் ஆசைகளும் உண்மையா நடந்த மாதிரி நீங்க உங்க ஆள் மனசுக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதை உண்மையிலேயே உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்குரிய நடவடிக்கையை உங்க ஆள் மனசே செஞ்சிடும். அதனால தான் உங்க கனவுகள், ஆசைகள், இலக்குகள் பத்தி பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லுங்க, அதை நடந்த மாதிரி காட்சிப்படுத்தி விஷுவலைஸ் பண்ணி கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு பிரித்து பார்க்க நம்ம ஆள் மனசுக்கு தெரியாதுங்க. நம்ம சொல்கிறது தான் நம்ம ஆள் மனசு செய்யும். எனக்கு கற்பனைலாம் வரமாட்டேங்குது, என்னால் காட்சிப்படுத்திலாம் பார்க்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு இந்த விஷன் போர்ட் ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் இது வச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். விஷன் போர்டுன்றது ஒரு அட்டையோ இல்லை ஒரு பலகையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட இலக்குகள், கனவுகள், ஆசைகள், உங்களுக்கு என்ன வேணும், என்ன கிடைச்சா எது இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. தெளிவாக யோசித்த பின்னாடி அது ரிலேட்டடான பிக்சர்ஸை கலெக்ட் பண்ணி பிக்சராகவோ, அப்படி இல்லை எனக்கு பிக்சர்லாம் கிடைக்கலங்க, எழுத்துப்பூர்வமாக தான் எழுத முடியும்னா எழுத்துப்பூர்வமாக எழுதி கூட அந்த பலகையில் நீங்கள் ஒட்டி வைக்கலாம். டெய்லியும் நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த விஷன் போர்டை வச்சுருங்க. அந்த போர்டு நீங்கள் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அதில் இருக்கிற உங்களோட கனவுகள், இலக்குகள் எல்லாமே நிறைவேறின மாதிரி நினச்சி பார்த்து ஒரு நிமிஷம் நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு மனசால சொல்லுங்கள். தொடர்ந்து இதை 21 நாள் நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். இந்த விஷன் போர்டில் எழுதுகிற உங்களோட கனவுகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக, துல்லியமாக இருக்கணும். மொட்டையாக வெறுமனே எழுதக்கூடாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குன்னு வைங்களேன். வெறுமனே எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் எழுதாமல் உங்களோட கனவு வீடு எந்த ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும், எத்தனை ரூம் இருக்கணும், என்ன பெயிண்ட் அடிச்சு இருக்கணும், உங்கள் கார்டன் ஏரியா எப்படி இருக்கணும், பார்க்கிங் ஏரியா எந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணி தெளிவாக நீங்கள் எழுதி உங்கள் விஷன் போர்டில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு வீடு பிக்சர் உங்களுக்கு கிடைச்சா அந்த பிக்சரை கூட கட் பண்ணி இல்லை பிரிண்ட் அவுட் போட்டோ அந்த விஷன் போர்டை நீங்கள் ஒட்டி வைக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு கார் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறுமனே எனக்கு கார் வேணும் அப்படின்ற மாதிரி எழுதாமல் எந்த மாடல் கார் வேணும், எந்த கலரில் இருக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக எழுதி வைங்க. இல்லைன்னா அந்த கார் பிக்சரை, உங்களுக்கு எந்த கார் வேணுமோ அந்த மாடலில் இருக்கிற பிக்சரை நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பத்திரிகையிலையோ கட் பண்ணி நீங்கள் உங்களோட விஷன் போர்டில் ஒட்டி வைக்கலாம். இந்த மாதிரி உங்களோட கனவு வேலை என்ன ட்ரீம் ஜாப் உங்களுக்கு இருக்குது, அந்த ட்ரீம் ஜாப் ரிலேட்டடான பிக்சர்ஸு, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒருத்தங்க ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியோ இல்லை ரொம்ப ஃபிட்டான பாடி இருக்கிற ஒரு பிக்சரோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒட்டி வைக்கலாம். உங்களோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த அமௌண்ட் எழுதுகிற மாதிரி ஒரு செக்கை நீங்கள் உங்களோட விஷன் போர்டில் ஒட்டி வைக்கலாம். இல்லை உங்களுக்கு சொத்து ஏதாவது வாங்கணும்னா லேண்டா இல்லை கோல்டா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினச்சிக்கணும் அது ரிலேட்டடான பிக்சரோ இல்லை நீங்கள் அதை எழுத்தால கூட எழுதி வைக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமில் என்ன மார்க் நீங்கள் வாங்கணுன்றதை தெளிவாக நீங்கள் எழுதி வைக்கலாம். இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா எந்த டெசிக்னேஷன் ஜாப் உங்களுக்கு வேணும், எதை நீங்கள் அடையிறதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத தெளிவாக எழுதி வைங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக யோசித்து பாசிட்டிவாக எழுதி அந்த பலகையை நீங்கள் வைங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணுன்றது எல்லாமே பிக்சராகவே உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை கலெக்ட் பண்ணி அந்த பலகையை நீங்கள் ஒட்டி வைங்க. இந்த பலகையை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல மாட்டி வைக்கணும். உங்களோட ஸ்டடி ரூம்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஏரியாவில், இல்லை நீங்கள் கண்ணாடி அடிக்கடி பார்ப்பீங்கன்னா கண்ணாடி பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். இதை டெய்லியும் நீங்கள் பாருங்கள். பிஸியாக இருக்கிற உங்களோட டேயில் உங்களோட கனவுகளையும் இலக்குகளையும் நினச்சி பார்க்க கூட டைம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கீங்களா? இந்த விஷன் போர்டு உங்கள் கனவு, ஆசை எல்லாத்தையும் இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகப்படுத்திடும். டெய்லியும் அதை பார்த்து அதில் இருக்கிற உங்களோட கனவுகள், இலக்குகள் எல்லாமே நடந்த மாதிரி ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்து உங்கள் மனசார நன்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை அறியாமலே உங்கள் ஆள் மனசு எப்போவுமே உங்களை கவனிச்சுட்டே இருக்கும்.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு அது பார்த்துட்டே இருக்கும். அப்படி அது பார்க்கும்போது டெய்லியும் தொடர்ந்து நீங்கள் உங்கள் விஷன் போர்டை பார்த்து அதில் இருக்கிற எல்லாமே நிறைவேறின மாதிரி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் ஆள் மனசு அது உண்மைதான் அப்படின்னு நம்பி அதை நிஜமாக்குறதுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். உங்களுக்குள்ள ஒரு நேர்மறையான எண்ணங்களை உருவாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்பவுமே நிறைவேறவே நிறைவேறாது, இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயம் கூட கண்டிப்பாக நடந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இப்போ இந்த விஷன் போர்டை பார்த்துட்டே அதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் உண்மையிலே நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களை எல்லாரும் எவ்வளோ பாராட்டுவாங்க. பரவாயில்ல, நீ சாதிச்சிட்ட, நீ நினச்சதை நீ செஞ்சுட்ட அப்படின்னு மற்றவங்களாம் உங்களை பாராட்டுற மாதிரி அப்படின்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை அதிகாலையில் நீங்கள் சீக்கிரம் எழுறவா இருந்தீங்கன்னா எழுந்த உடனே இந்த விஷன் போர்டை பார்த்து அதில் இருக்கிற எல்லாமே நடந்த மாதிரி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம ஜென்ரலாக கற்பனை பண்ணி காட்சிப்படுத்தும் போது ஏதாவது ஒரு விஷயம் மட்டும்தான் காட்சிப்படுத்தி பார்ப்போம். மற்ற இன்னும் என்னென்ன இருக்குது என்னென்ன வேணும் அப்படின்றது அந்த நேரத்தில் நமக்கு ஞாபகம் வராது. ஸோ இந்த விஷன் போர்டை நீங்கள் கையில் வச்சுட்டு இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பும் அமையும். இல்லைங்க, என்னோட கனவுகள் ஆசைகள் எல்லாமே இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி வீட்டில் வச்சா எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்னை பார்த்து கேலி பண்ணுவாங்க, என்னோட இந்த விஷன் போர்டை பார்த்து நெகட்டிவாக ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா என்னோட கான்ஃபிடென்ஸே போயிடுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் சாதிச்ச எல்லாருமே அவங்களோட கனவுகளை வெளியில் சொன்னப்போ அவங்களுக்கு கிடைச்சது வெறும் அவமானமோ கிண்டல் கேலி மட்டும்தான். ஆனால் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாமல் அவங்களோட கனவை நோக்கி ஆக்ஷன் போட்டதால் மட்டும்தான் அவங்க எல்லாரும் இன்றைக்கி சாதனையாளர்களாக இருக்காங்க. ஸோ உங்கள் கனவு ஆசையெல்லாம் இப்படி விஷன் போர்டில் ஒட்டி வச்சா கிண்டல் பண்ணுவாங்க உங்களுக்குள்ளே அப்படி சொல்லினாங்கன்னா நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, நீங்கள் நிச்சயம் அந்த சாதனையாளர் லிஸ்ட்டில் நீங்களும் ஒருத்தங்களும் ஆக போகிறீங்கன்ட்டு. இப்போ உங்களை கிண்டல் கேலி பண்ணுற இந்த வாயெல்லாம் கூடிய சீக்கிரமே உங்களை பாராட்டுறதுக்கு காத்துட்ருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க. இன்னொரு விஷயத்த எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி இல்லை கெட்டது பண்ணாலும் சரி இல்லை எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களை நோக்கி சொல்லிகிட்டே தான் இருக்கும். இப்படிலாம் சொல்கிறாங்களேன்ட்டு எப்போவுமே மனசை உடைஞ்சு போகாதீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு வேளை ஓப்பனாக அவங்க வீட்டில் வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் ஒரு பிக்சராக கொலாஜ் பண்ணி மொபைல் வால்பேப்பரை வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த மொபைல் எடுக்கும் போதெல்லாம் ஒரு செகண்ட் அதில் இருக்கிற அந்த வால்பேப்பரை பார்த்துட்டு அதெல்லாம் நடந்த மாதிரி ஒரு நிமிஷம் நினச்சிட்டு நன்றின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மொபைலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே பிக்சராக எடுத்து கட் பண்ணி அதில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். இல்லை பாசிட்டிவான வார்த்தைகளை உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை அதில் தெளிவாக எழுதி வச்சுட்டு நீங்கள் படிக்கிற புக்குக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை ஸ்டடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணுறதுக்கு படிக்க உட்காரத்துக்கு முன்னாடி அதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதில் இருக்கிற எல்லாமே நடந்த மாதிரி நினச்சி பார்த்து நன்றின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. பிக்சர்லாம் கலெக்ட் பண்ணணுமா, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ உங்கள் குழந்தைங்க LKGயோ UKGயோ படிக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை நம்ம செய்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் மெனக்கெட்டு செய்வோம்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு மெனக்கெட்டு செஞ்சால் தான் உங்கள் பிள்ளைங்கள டீச்சர்கிட்ட பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி தான் விஷன் போர்டுக்காக கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும். ஸோ இதுக்கெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணி பிக்சர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணுமா, இதெல்லாம் போய் தேடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு விஷயமா நீங்கள் இதை பாருங்கள். இந்த சின்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட இலக்குகள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே பிக்சராக ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு காராக இருக்கலாம், உங்கள் ட்ரீம் ஜாபாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது வெளியூர் பயணமாக இருக்கலாம், உங்களோட ஆரோக்கியம், உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா உங்களோட திருமண பெண் எப்படி இருக்கணும், மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாமே நீங்கள் தெளிவாக யோசித்து நீங்கள் எழுதி வைங்க. அப்படி இல்லைன்னா அது ரிலேட்டடான பிக்சர்ஸை அந்த பலகையில் ஒட்டி வைங்க. இல்லைங்க எனக்கு இதுக்காக ஒரு பலகையெல்லாம் இல்லைங்க என்கிட்ட அப்படின்னா ஒரு வேஸ்டான கேலண்டர் எல்லா வீட்லேயுமே இருக்கும். அந்த கேலண்டர் அட்டையை எடுத்துக்கோங்க, அது மேலே ஒரு ஒயிட் ஷீட்டை ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பிக்சர்ஸை அது மேலே வைங்க, ஒட்டி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய பாசிட்டிவான வார்த்தைகளை, அதாவது என்னால் முடியும், எனக்கு வெற்றி நிச்சயம், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன உங்களுக்கு தேவையாக இருக்கோ
அந்த வார்த்தைகளை அந்த பேப்பரில் எழுதி வச்சுருங்க. பிக்சராக இருந்தால் ஒட்டி வச்சுருங்க. இதை டெய்லியும் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகாலையில் நீங்கள் எழுந்த உடனே இந்த விஷன் போர்டை பாருங்கள். இல்லை நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்லை உங்கள் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது, மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற நேரத்திலலாம் இந்த விஷன் போர்டை பார்த்து இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்கள். நினச்சிட்டு மனசார நீங்கள் நன்றி பிரபஞ்சமே, இதெல்லாமே எனக்கு நான் நிறைவேற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். இதை நீங்கள் 21 நாள் செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. எதையுமே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் தான் அதோட பெரிய மாற்றத்தை நம்மளால் உணர முடியும். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.